அத்தியாயம் 2. தன்னோட கழுத்துல திருமாங்கல்யம் ஏறும் அந்த தருவாயில கண்கள்ல இருந்து கண்ணீர் சிவன்யாவை அறியாமையே கீழே விழ ஆரம்பிச்சது. அதை உணர்ந்தவ கண்ணீரை அடக்கி தன்னோட கண்களை இறுக மூடினா. அப்படி இறுக மூடும்போது அவ கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அவன் தாலி கட்டி முடிக்கும் போது அது அவனுடைய கரங்கள்ல விழ ருத்ரன் போட்டிருந்த பட்டு ஷர்ட் அவ கண்ணீர்ல நனைஞ்சது. அதை கண்டவன் உள்ளூர சிரிச்சுக்கிட்டான். இன்னும் நீ நிறைய அழணும், இப்பவே அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத என்று அவள் காதுகளில் யாருக்கும் தெரியாமல் நெருப்பான வார்த்தைகளை அள்ளி வீசினான் ருத்ரன். பிறகு திருமங்கல்யத்தை கட்டி முடிச்சவுடன் அவ கண்ணீர் பட்ட அந்த இடத்தை மற்றொரு கையால் தூசு போல தட்டிவிட்டான். இதையெல்லாம் வெறுமையா சிவன்யா பார்த்துக்கிட்டே தான் இருந்தா. திருமணம் முடிஞ்ச பிறகு ஐயர் அவளுடைய கைய ருத்ரன் கிட்ட பிடிச்சு கொடுக்க அதை இறுக்கமா பிடிச்சவன் சடங்குகள் முடியும் வரை அவளுடைய கைய விடவே இல்லை. அவன் அழுத்தி பிடிச்சதுல சிவன்யாவுக்கு வலி உயிர் போனது. அவ கைகள் ரத்தமா சிவந்துச்ச ருத்ரன் அதை உணர்ந்துதான் இருந்தான். ஆனாலும் அவன் பிடியின் இறுக்கம் ஜாஸ்தியாச்சே தவிர தளரவே இல்லை. அவங்களுக்குள்ள நடக்கும் போராட்டத்தை தன் முகத்துல காட்டாம முடிஞ்ச அளவு கவனமா பாத்துக்கிட்டா சிவன்யா. அதையும் ருத்ரன் கவனிச்சு, அடேங்கப்பா எவ்வளவு பிரமாதமா நடிக்கிறடே நீ, அதுவும் எனக்கு வசதிதான், இந்த நடிப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும் என்றான் கடுமையாக. திருமணம் முடிஞ்ச கையோடு உறவினர்கள் ஒவ்வொருவரா உணவருந்திட்டு கிளம்பி செல்ல அப்பொழுதும் அவன் சிவன்யாவோட கையை விடவே இல்லை. ஒவ்வொரு முறையும் போட்டோக்கு போஸ் கொடுக்கும் போது கூட போட்டோகிராஃபர் இந்த போஸ் கொடுங்க அந்த போஸ் கொடுங்கன்னு சொல்லிய போது கூட சிவன்யாவோட கையை இறுக்கமா பிடிச்சபடியே தான் இருந்தான். அதை கவனிச்ச சிவன்யாவோட அம்மா ருக்மணி மாப்பிள்ளை கிட்ட மெதுவா வந்து, மாப்பிள்ள கொஞ்சம் அவ கையை விடுறீங்களா, பாவம் அவளுக்கு வலிக்குது போல இருக்கு, அவ முகமே சரியில்லை, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு என்று கேட்க அவளை தீயா முறைச்ச ருத்ரன், எப்படி அவ கைய மட்டும் விட்டுறவா, இல்ல உங்க பொண்ணையும் இப்படியே விட்டுட்டு கிளம்பவா என்று கடுமையான குரல்ல யாருக்கும் கேட்காம பற்களுக்குள்ள வார்த்தைகளை துப்பினான். அதை கேட்ட ருக்மணி அதிர்ச்சியில விழிச்சிட்டு நின்னான். பிறகு ஒரு வார்த்தை கூட ருத்ரன் கிட்ட பேசாம அந்த இடத்தை விட்டு மௌனமா விலகி போனான். தன் அம்மா விலகிறத கண்கள் கலங்க பார்த்துக்கிட்டே நின்னான் சிவன்யா. திரும்பி சிவன்யாவை பார்த்த ருத்ரன், என்னடி உன் அம்மா எதுவும் பதில் பேசாம போறாங்க, உன்னோட கைய மட்டும் இப்ப விட்டா போதுமா, இல்ல உன்னோட சேர்த்து உன் குடும்பத்தையும் விட்டுறவா, நான் அப்படி விட்டா உன் குடும்பம் நடு தெருவுல நின்று பிச்சைதான் எடுக்கணும், பரவாயில்லையா என்று கடுமையான குரல்ல கேட்க இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம விழிச்சா. ஆமா, இவன் சொல்றது என்னவோ உண்மைதான், இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒப்புக்கிட்டதே தன்னோட குடும்ப நல்லதுக்காக தானே என்று நினைத்த சிவன்யா கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்போ நினைச்சு பார்த்தா. புரோக்கர் எப்பவும் போல சிவன்யாவுக்கு வரன்கள் கொண்டு வர எல்லா வரங்களையும் தட்டி கழிச்சா சிவன்யா. அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு சொல்லியும் அவ கல்யாணத்துக்கு ஒப்புக்கவே இல்லை. காரணம், தன் அண்ணனுக்கு படிச்சு முடிச்சு இன்னும் வேலை கிடைக்கல, அப்பாவோட ஒரு சம்பளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தம்பி தங்கைகள் ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸுன்னு கட்ட முடியல. இவங்க 4 பேரையும் வளர்த்துறதுக்குள்ள ஏகப்பட்ட கடன்களை தன்னோட அப்பா செஞ்சு வச்சிருந்தாரு. அதுக்கும் வட்டி அசல்னு ரொம்ப கட்டணும். இந்த லட்சணத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனா தன் குடும்பம் நிதி நிலைமையில ரொம்ப மோசமாயிடும்னு நினைச்சு கவலைப்பட்டா சிவன்யா. ஏன்னா அவளுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடிதான் நல்ல வேலை கிடைச்சிருந்தது. அவ மெரிட்ல பிஇ முடிச்சு வேலை தேடும் போது அவ ஃப்ரெண்டோட உதவியோட ஒரு நல்ல கம்பெனில வேலை கிடைச்சிருந்தது. கிடைச்ச வேலையை பற்றி கொண்டு அதை கவனத்தோட செஞ்சிட்டு இருந்தா. இப்பதான் தனக்கு ஒரு நம்பிக்கையே வர்றது மாதிரி இருந்தது. தான் சம்பளமும் அப்பா சம்பளமும் சேர்ந்தா கண்டிப்பா தம்பி தங்கைகளோட ஃபீஸ்களை கொஞ்சம் கட்டிட முடியும். அண்ணனுக்கு சீக்கிரமா வேலை கிடைச்ச உடனே கடன்கள்ல இருந்து ஓரளவுக்கு விடுபட முடியும்னு நம்பிட்டு இருந்தா. இந்த சமயத்துல தான் கல்யாணம் பண்ணி போறதுனால என்ன பலன், அவளுக்கு நகை போடுறது சீர் செய்யறதுன்னு இன்னும் அதிகமான செலவுகள் தான் வீட்டுல வந்து விடியும். இன்னொரு கடனையும் இவங்க மேல ஏத்திட்டு
தான் மட்டும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு நினைச்சு அந்த கல்யாணத்தையே வெறுத்தா. அதனால வர்ற வரன்களையெல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தா சிவன்யா. பாலசுந்தருக்கும் தன் மகளுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு கொஞ்சம் தயக்கமாதான் இருந்தது. ஒரு வருமானம் போயிடுமேன்னு கூட பயந்தாரு. ஆனாலும் பெண் பிள்ளையாச்சே, கண்டிப்பா 21 வயசுல எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிடணுமே என்று நினைச்சவர் முழு தீவிரத்தோட மாப்பிள்ளைய தேடிட்டு இருந்தாரு. விரலுக்கு ஏத்த வீக்கமா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல, வரதட்சணையே கேட்காத குடும்பமா இருந்தா போதும்னு நினைச்சாரு. ஆனா அவரே எதிர்பார்க்காம ஒரு வரன் வந்தது. அது அவரால் நம்பவே முடியல. தான் வேலை செய்யற கம்பெனி திடீர்னு நஷ்டத்துக்கு சந்திக்க அத மும்பையில சேர்ந்த RM கம்பெனி விலைக்கு வாங்குச்சு. அப்போ புது மேனேஜ்மெண்ட் பதவி ஏற்றதும் அங்க ஒரு பெரிய விழா நடைபெற்றுச்சு. அதுல வேலை செய்பவர்கள் எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோட கலந்துக்கிட்டாங்க. அந்த விழா முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அடுத்த நாள் அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. மறுநாள் தான் வீட்டுக்கு பல சீர்வரிசை அடங்கிய தட்டுக்களோட கொண்டு வந்து ஹால்ல வச்சாரு ஒருத்தர். அதை பார்த்த குடும்பத்தினர் எல்லாரும் ஒன்னும் புரியாம விழிக்க, தட்டுகளை கொண்டு வந்து வச்சவரு பணியாட்களை விலகி சொல்ல அவர் பாலச்சந்தர் கிட்ட திரும்பினாரு. சார், என் பேரு சுந்தரம் பிள்ளை. RM கம்பெனியில ரொம்ப வருஷமா மேனேஜரா வேலை செய்யறேன். நம்ம கம்பெனி முதலாளி ருத்ரன் உங்க பொண்ண நேத்து நம்ம ஃபங்க்ஷன்ல பாத்திருக்காரு. அவருக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே உங்க பொண்ணை கேட்டு இப்படி சீர்வரிசை அனுப்பி வைக்க சொன்னாரு. அவருக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை என்று கூறியவர் அவருடைய ஷர்ட் பாக்கெட்ல இருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து பாலசுந்தர் கிட்ட நீட்டினாரு. அதை வாங்கின பாலசுந்தர் ஒன்றும் புரியாம திருன்னு விழிக்க, இது நம்ம பாஸ் ருத்ரன் சாரோட போன் நம்பர். உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்கனாலும் வேற ஆட்சேபணம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க. இது அவருடைய பர்சனல் நம்பர் என்று கூறியவர் கிளம்ப ஆரம்பிக்க, குடும்பத்தினர் எல்லாரும் பேயறிஞ்சது மாதிரி நிக்கிறத பார்த்து ஒரு வினாடி நின்னு சுந்தரம் பிள்ளை ஒரு வினாடி திரும்பி அவங்கள பார்த்தாரு. சார், இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. ருத்ரன் சார் ரொம்ப நல்லவர். எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்த்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. எத்தனையோ வருஷம் நாங்க எல்லாம் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியும் அதை பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ஒரு மனுஷன் இன்னைக்கு உங்க பொண்ணை பார்த்ததும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. வேறொரு பணக்காரனா இருந்தா இந்நேரம் உங்க பொண்ண வேற தவறான முறையில கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ருத்ரன் சார் அப்படி இல்லை. நேர்மையான முறையில உங்ககிட்ட பொண்ணு கேட்கிறாரு. நல்லா யோசிச்சு நல்ல முடிவா சொல்லுங்க என்று கூறியவர் சிவன்யாவை ஒரு தடவை உற்று கவனிச்சாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவர் கிளம்பினதும் கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அந்த வீட்டில் குண்டூசி விழுந்தா கூட கேட்கிற அளவுக்கு வீடு அமைதியா இருந்தது. அவரவர் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. முதல்ல அதை கலைச்சு பேச தொடங்கினவன் அபினவ் தான். அக்கா, உனக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு பாரு. நீ இவரையே கல்யாணம் பண்ணிக்கோக்கா, உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் என்றான். பக்கத்துல நின்றுட்டு இருந்த மிதுன் கூட அப்படிதான் யோசிச்சான். ஆமா சிவன்யா, அபினவ் சொல்றதும் சரிதான்னு படுது. இவர் ஏற்கனவே பணக்காரரா இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம கிட்ட வரதட்சணைலாம் கேட்க மாட்டாரு. எப்படியும் நீ யாரையாவது கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். பேசாம இவரையே பண்ணிக்கோயேன் என்றான். எல்லாரும் பணத்தை பார்த்த உடனே மயங்கிட்டாங்க போல இருக்கே என்று மனசில் நினைச்ச சிவன்யா தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் தீர்க்கமா பார்த்தா. அப்பா, எனக்கு சாதாரண வீட்டு மாப்பிள்ளை போதும். இதுபோல் பணக்காரன் எனக்கு வேண்டாம். பணம்னாலே கசந்து போச்சு என்று ஏதோ பழைய நினைவுல மூழ்கினவ சட்டுன்னு சுயநினைவுக்கு வந்தா. நீங்க இந்த சம்மதத்தை வேண்டான்னு சொல்லுங்கப்பா என்று மறுத்து சொல்லிட்டு தன்னோட அறைக்கு கிளம்பினான். தன் மகள் சொல்வதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது போல தோணுச்சு பாலசுந்தருக்கு. தன் மனைவியை பார்த்தாரு. ஆனா அவளோ, என்னங்க, உங்க பொண்ணு சரியான முட்டாளா இருப்பா போல இருக்கு. இவ்வளோ பெரிய வாழ்க்கை வந்திருக்கு, அதை போய் வேண்டான்னு சொல்றாளே, அறிவே இல்லை என்று அங்கலாய்த்தாள். நீ பேசாம இரு ருக்மணி. சிவன்யா என்ன சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அவளுக்கு பிடிக்கலனா இதை நம்ம ஒத்துக்கிறதுல அர்த்தமே இல்லை என்றவர் உடனே தன்னோட செல்போனை எடுத்து விசிட்டிங் கார்டில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிட்டாரு. ஒரே ரிங்ல போனை எடுத்தான் ருத்ரன். ஹலோ என்ற கம்பீரமான குரல்ல ஒரு வினாடி தயங்கினாரு. ஒருவேளை தான் பொண்ணு கொடுக்க மறுத்துட்டா அவருடைய வேலை அங்க போயிடுமோ அப்படின்னு கூட ரொம்ப பயந்தாரு.
ஆனாலும் ஏதோ ஒரு தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, சார் ப்ளீஸ் என்னை தப்பா நினைக்காதீங்க, என்னோட பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டா தயவு செஞ்சு நீங்க கொண்டு வந்த சீர்வரிசைய எடுத்துட்டு போக சொல்றீங்களா என்று வருத்தமான குரல்ல தயங்கியபடி கேட்டாரு. அதை கேட்டு அந்த பக்கம் கொஞ்ச நேரம் மௌனம் நிலவியது. அந்த மௌனத்தை தவறா புரிஞ்சுக்கிட்ட பாலசுந்தர், சார் சார் லைன்ல தானே இருக்கீங்க, என்னோட வேலை எதுவும் போயிடாதே என்று 2 முறை பதட்டமாக கேட்டாரு. நான் லைன்ல தான் இருக்கேன் பாலசுந்தர் சார், நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது என்று ஒரு வினாடி நிறுத்தியவன், இன்னொரு தடவை நல்லா யோசிச்சுக்கோங்க மிஸ்டர், உங்க பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க கேட்கல. உங்க பையனுக்கு இப்போ நல்ல வேலை சென்னையில ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். உங்க பையனை நல்ல காலேஜ்ல படிக்க வைக்கிறேன். உங்க கடைசி பொண்ணு பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நான் முழுசா சப்போர்ட் பண்றேன். அது மட்டும் இல்ல, உங்க கடனை மொத்தத்தையும் நானே அடைக்கிறேன். எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பெரிய பெரிய பணக்கார வீட்டுல இருந்தெல்லாம் பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா எனக்கு யாரையும் பிடிக்கல. பணத்தாசை இல்லாத ஒரு பொண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணிக்கவே விரும்புறேன். இப்போ நான் உங்ககிட்ட பொண்ணு கேட்டப்போ உங்க பொண்ணு அதை மறுத்துடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவங்களுக்கு பணம் மேல ஆசை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் எதிர்பார்த்தது ரொம்ப சரியா போச்சு. உங்க பொண்ணு மட்டும்தான் எனக்கு மனைவியா ஆகக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய பொண்ணு. எனக்கு உங்க பொண்ணு வேணும். நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் கடைசி வரைக்கும். அப்படியே உங்க குடும்பத்தையும் என்று ஒரு வினாடி நிறுத்தியவன் கொஞ்சம் கூட காத்திருக்காம, யோசிச்சு பதில் சொல்லுங்க என்ன, நான் காத்துட்டு இருக்கேன் என்று சொல்லியபடி போனை கட் பண்ணான். மறுபக்கம் போனை வச்ச பாலச்சந்தர் சில வினாடி தயங்கினாரு. இப்போ என்ன பண்றதுன்னு யோசிக்க தொடங்கினாரு. தன் மகனுக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், அபிநயாவுக்கும் சிவாங்கினிக்கும் நல்ல படிப்பு, அது மட்டும் இல்லாம தன்னோட எல்லா கடன்களையும் அடிச்சு தரன் வர சொல்றான் என்று நினைத்தவர் இத அப்படியே தன்னோட மனைவி ருக்மணி கிட்ட சொன்னாரு. அதை கேட்ட ருக்மணி வாயை பிளந்தா. என்னங்க சொல்றீங்க, நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. அப்படி என்ன நம்ம பொண்ணு மேல அவருக்கு ரொமாசை? அவரை பத்தி கொஞ்சம் விசாரிங்களேன். நல்ல பையனா இருந்தா நம்மளுக்கும் அது நல்லதுதானே என்று பாலச்சந்தரோட ஆசையில எண்ணெய் ஊத்தினான். அவருக்கும் இப்போ சிவன்யாவ அவருக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் மாப்பிள்ளை பத்தி கண்டிப்பா விசாரிக்கணுமே என்று முடிவெடுத்தவர், சரி ருக்மணி, ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கலாம் என்றவர் தன் மகன் மிதுனை அழைச்சாரு. விவரங்களை எல்லாம் சொல்லி அவனுடைய நண்பர்களை எல்லாம் கான்டாக்ட்ல பிடிச்சு மும்பைல இருக்கிற ருத்ரனோட கம்பெனி பத்தி விசாரிக்க சொன்னாரு.